ஆனா, இது போன்ற ஒரு முக்கியமான கூட்டங்கள்ல ஒரு சில அசம்பாவிதங்களும் நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் சம்மந்தமா. எல்லாருக்கும் தெரியும் ஒரு 4, 5 நாட்களுக்கு முன்னால கூட ஒரு கூட்டத்தில ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அதற்கு அவரே ஒரு எதிர்வினை ஆற்றினாரு. இனிமேல் ஆம்புலன்ஸ் இந்த மாரி கூட்டத்தில வந்தா, ஆம்புலன்ஸ் ஓட்டுநரே அந்த ஆம்புலன்ஸில் போக வேண்டியிருக்கும் அப்படின்னு. இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கும், தமிழகத்தில் பிரதான ஒரு கட்சியோட பொதுச் செயலாளருக்கும் இது அழகல்ல அப்படின்னு தொடர்ந்து விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு அதாவது அவர் என்ன சொல்ல வர்றார்ன்னா, நோயாளிகள் இல்லாமல் கூட்டத்தில ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு என்ன காரணம்னா, இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான ஏற்பாடு அப்படின்ற மாரி அவருடைய கருத்து சொல்றாரு. ஒருவேளை ஒரு நோயாளிய கூப்பிட போறதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் சிங்கிளா தானே முடியும். நீங்க ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் போகுது, இந்த வழியா போகுது அப்படின்னா, நோயாளி இந்த கூட்டத்தை தாண்டி இருக்காரு, நோயாளி இருக்காரு. கூட்டத்துக்கு முன்னால ஆம்புலன்ஸ் இருக்காரு. ஆம்புலன்ஸ் அந்த கூட்டத்தை தாண்டி போணும். நோயாளிய கூப்பிட போம்போது எப்படி வெறுனா தானே போணும். அப்படின்ற ஒரு கான்செப்ட்டே யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அவருக்கும் புரியல போல இருக்கு. யாரும் சரியா சொல்லலன்றது பல பேருக்கு அதிருப்தி. அவர் அந்த மாரி சொல்லியிருக்க கூடாதுன்ற கருத்து வேற வருது. ஆம்புலன்ஸ் டிரைவர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு போறோம், அவசரத்துக்கு போறோம் அப்படிங்கும் பொழுது, அவர்கள் ஒரு நோயாளியை காப்பாற்றுவதற்காக உயிரை கொடுத்து ஓட்டுக்குள்ள போம்போது, இந்த மாரி ஒரு கருத்துக்கள்லாம் ஒரு தவறாக ஒரு ஒரு அசம்பாவிதத்தை விளைவிக்கும். அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்பால திருச்சியில நடந்த ஒரு சம்பவம். இதே போன்று ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் நேருக்கு உள்ள போன உடனே அவரை சுத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே தலைவர்கள் சொல்றத தான் தொண்டர்கள் நெனைப்பாங்க. ஆம்புலன்ஸ் வேணும்னே கூட்டத்த கலைக்க வருது அப்படின்னு. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கு யாருக்கோ உடம்பு சரியில்லாதனால, அந்த தொண்டர்கள்ல ஒருத்தர ஃபோன் பண்ணி தான் அந்த ஆம்புலன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இது போன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க வேண்டும் என்பது தலைமைக்கு தெரியணும். ஆள் இருக்கு தெரியும் பாருங்க. நிறுத்தி பார்க்க சொல்லுங்க. நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தம்பி கம்முன்று போங்க. இந்த நம்பரை குறிச்சு வச்சுங்க. நம்பர் குறிச்சுக்கீங்க. நம்பரை குறித்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடும். முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது புரிந்துக்கணும். மக்கள் கூட்டம் அணியணியாக உங்களுக்கு சேருது. இது வாக்கா மாறாதாங்கிறதெல்லாம் அடுத்தது. ஆனால் கூட்டம் சேருவது அப்படிங்கிறது உண்மைதான்.